தமிழ்நாடு மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் நிதி வழங்கப்படவில்லை என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய நிலையில் அது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து நாளை அனைத்துக் கட்சி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். இந்தியாவினுடைய பன்மைத்துவத்திற்கு ஒன்றிணைய வேண்டும், உரிமைகளை மீட்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சியினர் ஒன்றாக சேர்ந்து நாளை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய மோடி அரசு எடுத்து வருவதாகவும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி தர இயலாது என ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டக்கூடிய துணியில் பேசியிருக்கிறார். அதே போல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட தமிழ்நாட்டிற்கான நிதியை தருவதில் பாரபட்சம் காட்டியதோடு பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணித்திருப்பதாகவும், பதவிக்காலம் முடிந்து போன ஆளுநரை வைத்துக் கொண்டு அத்துமீறல்கள், யுஜிசி மூலம் மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கான நடவடிக்கைகள், தொடர்ச்சியான திராவிட தமிழ் வெறுப்பு நடவடிக்கைகள், மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பதற்கான முன்னெடுப்புகள் என தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசை வீறு கொண்டு எதிர்க்க வேண்டிய சூழலை உருவாக்கி வருகிறார்கள். எனவேதான் தமிழர்கள் தனித்துவமானவர்களாக இருப்பதும், கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக நீதி, வாழ்க்கை தரம் என அனைத்து வகையிலும் உயர்ந்திருப்பதும் மோடி அரசின் கண்களை உறுத்துவதாகவும், அது அரசியல் ரீதியாக பாஜகவை அண்டவிடாத தமிழ்நாட்டு மக்களின் மீது வெறுப்பை உமிழ்கிறது என்று அந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் கூட்டணி கட்சியினர். மேலும் பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக ஓரணியில் நிற்கும் தமிழ்நாட்டை வீழ்த்திவிட முயற்சிப்பதாக கூறி, வீழ்த்த முயற்சிக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு ஒன்றிணையும், எதிரி எந்த வடிவில் வந்தாலும் துணிந்து நிற்கும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலை வலிந்து உருவாக்கி வரும் மோடி அரசை கண்டித்து முதற்கட்டமாக அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பிப்ரவரி 18 மாலை 4 மணிக்கு சென்னை ஆட்சியர் அலுவலக முன்பாக நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டிலிருந்து நிதியை பெற்றுக் கொள்ளும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது ஏன் என உரக்க குரல் எழுப்புவோம், தமிழ்நாட்டின் உரிமைகள் மீது கை வைத்தால் சிலிர்த்து எழுவோம் என்பதை உணர்த்துவோம் என்றும், ஒன்றிணைவோம், உரக்க குரல் எழுப்புவோம், உரிமைகளை மீட்போம் என கூட்டணி கட்சிகளின் சார்பாக அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக திமுகவினுடைய துரைமுருகன், ஆசிரியர் வீரமணி, பொதுச் செயலாளர், தலைவர், திமுக திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த பங்கேற்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உட்பட, அதே போல ஆசிரியர் வீரமணி திராவிட கழகத்தினுடைய தலைவர், அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை, மேலும் வைகோ, முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று இந்திய முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சி, அதே போன்று கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது பிப்ரவரி 18 மாலை 4 மணிக்கு நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளை சுட்டிக்காட்டி இந்த அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.